மத்திய உழுவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு தனக்கு சார்பான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதில் சுமந்திரன் மும்மரமாக இருந்திருக்கின்றார். சிறிதன் தனிமைப்பட்டு போக சிறிதனுக்கு எதிராக அவர்கள் ஒழுக்காற்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி செல்லலாம் என்றே நான் நினைக்கிறேன். 6 மாதத்துக்குள்ள சுமந்திரன் ஒன்றில் சிறிதனை பலவீனப்படுத்தி அவரை நீக்கி தான் பாராளுமன்ற உறுப்பினராக வரவழைக்கிடுவார். என்ன ஒரு கட்சிக்கு அது 2 ஊடக பேச்சாளர்னார், ஒரு ஊடக பேச்சாளர்னார் போதும் தானே. இறமி அரசியலை கைவிட்டு ஒரு சிறுபான்மையினம் என்ற வகையில் ஒரு அரசியலை கொண்டு போவதற்காக, ஒரு இணக்க அரசியலை கொண்டு போவதற்காக சுமந்திரன் இந்த முயற்சியை செய்கிறார். தேசிய மக்கள் சக்தியில தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க ஒருவரையாவது அமைச்சர் ஆக்க இல்லை. ஏன் அமைச்சர் ஆக்குறதுக்கு என்ன உங்களுக்கு அவர்கள் தகுதி இல்லாத ஆக்கலாம். அங்கே பவானந்த ராஜா ஏற்கனவே மருத்துவமனையின் பணிப்பாளராக இருந்தவர் எல்லாம் அங்கே இருக்கிறார். அவரெல்லாம் தகுதி இல்லாதவரா? இது முழுக்கவே வன்னி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்களை பலப்படுத்துவதற்காகவும் அங்கே சிங்கள அரசியலை பலப்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு செயற்பாடு. வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் CVK சிவஞானம் அவர்கள் பதித்தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். அது மாத்திரமல்ல, தமிழரசு கட்சியினுடைய இந்த சுமந்திரன் தலைமையோடு முரண்பட்டவர்கள் பலரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது முழுக்க ஒரு மோசமான செயற்பாடு. மத்திய குழுவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு தனக்கு சார்பான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதில் சுமந்திரன் மும்மரமாக இருந்திருக்கின்றார். ஏற்கனவே மாவை சேனாராஜா அவர்களை மாற்ற வேண்டுமென்றால் அல்லது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக சிறிதரன் இருக்கிறார். அவரை உண்மையில் தலைவராக தெரிவு செய்வதுதான் உண்மையில் ஒரு அறநெறிக்குட்பட்டதாக இருக்கும். அதை விடுத்து அதை பற்றி எதுவுமே பேசாமல் இன்றைக்கு CVK சிவஞானம் அவர்களை பதித்தலைவராக தெரிவு செய்திருக்கிறார்கள். இது தமிழரசு கட்சியில சுமந்திரன் பிரிவினருக்கு எதிராக இருக்கிறவர்களை கொஞ்சமாக கலட்டி சிறிதரனை தனிமைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடும் இதற்கு உள்ளோட்டமாக ஓடுகின்றது என்று நான் கருதுகின்றேன். நான் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச காலத்தில் சிறிதரன் தனிமைப்பட்டு போக சிறிதனுக்கு எதிராக அவர்கள் ஒழுக்காற்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி செல்லலாம் என்றே நான் நினைக்கிறேன். ஒரு 6 மாதத்துக்குள்ள சுமந்திரன் ஒன்றில் சிறிதனை பலவீனப்படுத்தி அவரை நீக்கி தான் பாராளுமன்ற உறுப்பினராக வரவழைக்கிடுவார். அல்லது தேசிய பட்டியலில் தெரிவு செய்யப்பட்ட சத்தியலிங்கத்தை ராஜினாமா செய்ய சொல்லி தான் அதற்குள்ளால ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இன்னொரு பக்கத்தில் சுமந்திரன் ஊடக பேச்சாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். இப்போ புதிதாக கட்சியின் ஊடக பேச்சாளராக சுமந்திரன் இருப்பார் என்றும் பாராளுமன்றத்தில் ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன் இருப்பார் என்று சொல்லியும் கூறப்படுகிறது. என்ன ஒரு கட்சிக்கு அது 2 ஊடக பேச்சாளர்னார், ஒரு ஊடக பேச்சாளர்னார் போதும் தானே. சுமந்திரனுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். சாணக்கியன் இது எல்லாவற்றுக்கும் காரணம் மாவை சேனாராஜா தான் என்று சொல்லி அவர் ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுத்திருக்கின்றார். மாவை சேனாராஜாவில் விமர்சனம் இருக்கின்ற உண்மை. ஆனால் இந்த போக்குகள் எல்லாவற்றுக்குமே காரணம் சுமந்திரன் தான் என்பதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாகும். ஆகவே இதில் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அது ஒரு வடகிழக்கு முகமுள்ள ஒரு பாரம்பரிய தமிழ் கட்சி. அது பலவீனமாகிறது. உண்மையில் தமிழ் அரசியலை பலவீனப்படுத்துகின்ற ஒரு சூழலை நோக்கி கொண்டு போகும்.
ஆகவே தமிழரசு கட்சியை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை நான் நினைக்கிறேன் இனி கட்சிக்காரர் செய்வார்கள் என்று நான் நினைக்கல. வெளியில இருந்து மக்கள் அதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை நோக்கி இந்த நிலைமையை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும். அதை நாங்கள் தவறுவமாக இருந்தால் ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழரசு கட்சி வடக்கில இருந்த இடமே தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு அழிந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அப்ப இந்த போக்குக்கு தமிழ் மக்கள் அனுமதிக்க போகின்றார்களா என்பதுதான் இன்றைக்குரிய கேள்வி. இதுல மிக துலாம்பாரமாக தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயம் என்னென்றால் இது கொள்கை பிரச்சனை. அதாவது தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் இதுவரை காலம் பின்பற்றின அரசியலை கைவிட்டு இன்னொரு அரசியலை கொண்டு போவதற்காக, குறிப்பாக இறமி அரசியலை கைவிட்டு ஒரு சிறுபான்மையினம் என்ற வகையிலே ஒரு அரசியலை கொண்டு போவதற்காகவும் ஒரு இணக்க அரசியலை கொண்டு போவதற்காகவும் சுமந்திரன் இந்த முயற்சியை செய்கிறார். இது தொடர்பாக தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதுல உண்மையில தமிழரசு கட்சியின் பொதுச்சபை இதுல கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பொதுச்சபை 2 தீர்மானத்துக்கு வரணும். ஒன்று, தமிழரசு கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் பொதுச்சபை ஒரு திட்டவட்டமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நீங்க என்ன, ஒன்று தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் இதுவரை காலம் பின்பற்றின அந்த இறமி அரசியலை முன்னெடுக்கிறதா, அல்லது அதை விட்டுட்டு சுமந்திரன் விரும்புகிற மாதிரி ஒரு வகையான இணக்க அரசியலுக்கு போறதா, எதிர்ப்பு அரசியல் எல்லாத்தையும் கைவிடுவதா என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு பொதுச்சபை வரணும். பொதுச்சபை இதுக்குள்ளார ஒரு முயற்சிகளை செய்கின்ற போதுதான் இந்த நிலைமையில கொஞ்சமாவது பாதுகாக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழரசு கட்சியை அழிய விட எங்களால் இயலாது. தமிழரசு கட்சி அழிகிறது தமிழ் மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை. ஏன் என்று சொன்னால் தமிழரசு கட்சி ஒரு மரபு ரீதியான கட்சி, வரலாற்று ரீதியாக வளர்ந்து வந்த கட்சி. மற்றது தந்தை செல்வானாலே ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி, ஒரு வடக்கு கிழக்கு முகம் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி அழிந்து போவது என்பது உண்மையில் தமிழ் தேசிய அரசியலை பலவீனப்படுத்துகின்ற ஒரு சூழல் நோக்கித்தான் நிலைமையை தள்ளும். கஜேந்திரகுமாரை பொறுத்தவரையிலே அவர் வேற ஒரு கட்சியில இருந்தாலும், வேற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வலுவான தேசிய உணர்வு இருக்கும். கொள்கை ரீதியாகவே தேசியத்தில மிகவும் பற்றுறுதியான ஒருவர். அப்ப அவருக்கு கண்ணுக்கு முன்னாலேயே தெரியுது இந்த தமிழரசு கட்சி பலவீனப்பட்டா தமிழ் தேசிய அரசியல் பலவீனப்படுமான். அதை பலவீனப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த கருத்தை உண்மையில நாங்கள் வரவேற்க வேண்டியது அவசியமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ள வரணும். ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ள வருவதற்கு முன்னர் தமிழரசு கட்சியினுடைய உட்பிரச்சனையை தீர்த்து தமிழரசு கட்சியை திரும்ப பழைய தமிழரசு கட்சி மாதிரி கொண்டு வரணும். இது ரெண்டும் நடந்தாத்தான், ஒரு ஒருங்கிணைந்த அரசியலும் வேணும், இது நடந்தாத்தான் இந்த தேர்தலில் நின்று பிடிக்கக்கூடியதாக இருக்கும். இதுல மிகவும் ஆபத்து என்னன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைவதால தமிழ் தேசிய அரசியல் பெருந்தேசியவாதத்துக்குள்ள கரைஞ்சு போற அபாயம் கொண்டு உருவாகும். தமிழ் தேசியத்தை பாதுகாக்கணும், அரசியல் தீர்வு வரும்பெரியாது பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் தமிழ் தேசியம் ஒரு அரசியல் தீர்வு அது இன்றைக்கு ஒரு சுமூகமான அல்லது ஒரு காலம் கனிந்து வருகிற மாதிரியான ஒன்று. அரசாங்கத்தை பொறுத்தவரை அது பல்வேறு நெருக்கடிக்குள்ள மாட்டப்பட்டிருக்கு. பொருளாதார நெருக்கடி, புவிசார் பூகோள அரசியல் நெருக்கடி என்று பல நெருக்கடிக்குள்ள மாட்டப்பட்டிருக்கு. இந்த நெருக்கடியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இன்றைக்கு அங்க வந்திருக்கு. ஆகவே காலம் கனிந்து வருகின்ற ஒரு சூழல்ல தமிழ் தேசியம் பலமான தான் அந்த பலத்தில இருந்து பேரம் பேசி நாங்கள் எங்களுக்கான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியாரு. இதுல நாங்கள் பலமிழந்து போவோமா இருந்தால் எங்களால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை தான் வந்துச்சு. அப்படி என்று சொன்னால் தமிழ் மக்களை ரோட்டில் கொண்டு விடுகிற வேலையைத்தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் செய்கின்றன என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தேசிய மக்கள் சக்தியிலும் தமிழர்கள் தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் நிலைப்பாடு என்னன்றதுதான் எங்களுக்கு முக்கியம். அப்ப அதுக்குள்ள தமிழர் இருந்தாலும் அந்த மத்திய அரசியல் நிலைப்பாடுக்கு இணங்கித்தான் போகணும். தேசிய மக்கள் சக்தி என்றது ஒரு பேரினவாத கட்சி.
அது ஒருபோதுமே தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கிற அளவுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க இயலாது. அப்போ எடுக்க இயலாத நிலையில இன்றைக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் கூட, தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகள் வந்தாலும் கூட அவர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்ட நிலையில தான் இருக்கணும். இன்றைக்கு பாருங்க, குறைஞ்சபட்சம் இன்றைக்கு வடகிழக்கில கிட்டத்தட்ட 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்க ஒருவரையாவது அமைச்சர் ஆக்க இல்லை. ஏன் அமைச்சர் ஆக்குறதுக்கு உங்களுக்கு அவர்கள் தகுதி இல்லாத ஆக்கலாம். அங்கே பவானந்த ராஜா ஏற்கனவே மருத்துவமனையின் பணிப்பாளராக இருந்தவர் எல்லாம் அங்க இருக்கிறார். அவரெல்லாம் தகுதி இல்லாதவரா? ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தியில அரசியல் என்றால் என்னென்று தெரியாதவர்களே அமைச்சர்களாக வந்திருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் எல்லாம் தகுதிகள் பார்த்தா வந்தவர்கள். சரி, அவர்கள் தகுதி இல்லைன்னா என்னது? தகுதி இல்லாதாக்களை நீங்க வேட்பாளர்களாக நியமிச்சது. இது படும் மோசமான செயல். இது மாத்திரமில்ல, வவனியாவில் ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச உபாலி சமரசிங்கா என்பவரை தேசிய பட்டியல் உறுப்பினர் ஆக்கி அவருக்கு பிரதி அமைச்சர் பதவி கொடுத்து இன்றைக்கு வன்னி மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவராகவும் அவர் தான் இருக்கிறார். இது முழுக்கவே வன்னி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்களை பலப்படுத்துவதற்காகவும் அங்கே சிங்கள அரசியலை பலப்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு செயற்பாடு. இது மிகவும் ஆபத்தான செயற்பாடு. இன்றைக்கு தூய்மையாக்கல் திட்டத்துக்கு கீழே அவர்கள் என்ன ஒரு ஜனாதிபதி செயலணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த செயலணியில் ஒரு தமிழர்கள் கூட இல்லை. அப்ப இவர்கள் என்னத்தை சொல்ல வாரார்கள்? தமிழ் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வாரார்கள்? தமிழ் மக்களுக்கு செய்தி என்னன்னு சொன்னா, நாங்கள் எங்களினுடைய நிலைப்பாட்டுக்குள்ளா நீங்க வர வேண்டுமே ஒழிய உங்களினுடைய நிலைப்பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இல்லை என்கின்ற ஒரு செய்தியைத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவை இந்த செய்தியை கவனமாக புரிஞ்சு கொள்வது அவசியமானது என்று நான் நினைக்கிறேன்.